நானும் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பண்ணும்போதும் நான் ஆப்ஷனில் இல்லை, சரி விஜய் வேணாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. இதுவும் எனக்கு பிரேம் சார் சொல்லி தான் தெரியும். ஆறு தான் வந்து உனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார். விஜயை பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்கள், பார்க்காம ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது ஆறு தான் எனக்கு பிரேம் சார் சொல்லி தான் தெரியும். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது வர உதவிகள் வேறு, நம்மளே யாருக்கும் தெரியாமல் நமக்கே தெரியாத காலகட்டத்தில் நம்ம மேலே யாரோ ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த அந்த ஒரு இருண்ட வீட்டில் ஏற்றுற அகல் விளக்கு. அந்த விளக்கை முதல்ல ஏற்றி தொடங்குனது அவர் தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதனால் அவர் என்ன தான் சொன்னாலும் எவ்வளோ தான் இருந்தாலும் அது அந்த தொடக்கத்தில் இல்லாமல் தொடங்குது. எங்கள் அப்பாவோட கடைசி காலத்தில் வந்து தன் புள்ள வந்து உருப்பிடுமா அப்படின்னு அவர் படுக்கையில் இருக்கும்போது அவர் கேட்டபோது, வர்ணம் படத்தில் நடித்த ஃபோட்டோ காமிச்சு, கவலைப்படாத உன் புள்ள நல்லா வந்துடுவான் பாரு, எனக்கு நடிக்க வருது பாரு அப்படின்னு அந்த படத்தை ஃபோட்டோ நான் காமிச்சிருக்கேன். அதனால் வந்து ஸோ எப்படி பார்த்தாலும் சில மூமெண்ட் வந்து அதை உருவாக்குனவங்களும் அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து காலத்துக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து ஒரு ஏதோ வகையில் நம்மளை வந்து உயிரோடு இருக்க வைக்கிது நான் நம்புகிறேன் ஈரத்தோடு. ஸோ அதனால் அதுக்கு எப்பயுமே நன்றி.